Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா மஷ்ரூம் பிரியாணி. இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஷாஜீரா, கல்பாசி எல்லாமே எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆனதுமே இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிடுங்க. அதுலேருந்து எல்லாமே இருக்குது. மராட்டி மொகு, பிரிஞ்சி இலை, நெக்ஸ்ட் கொஞ்சமாக முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். முந்திரி பருப்பு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் அது சாப்பிடும் போதுன்றதுனால நாங்கள் போட்டுக்கிறோம். அது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். ஒரு ஆனியன் நான் நறுக்கி பெரிய ஆனியன் எடுத்துக்கோங்க. நான் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு நல்லா அது டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அது நல்லா வதக்கிக்கோங்க. வந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக டார்க் கலரில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 பச்சை மிளகாய் புட்டு ஆட் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் பச்சை மிளகாய் கொஞ்சம் காரன்றதுனால இது போதும். அண்ட் ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். 2 ஸ்பூன்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது. அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தக்காளி எல்லாம் கூட அப்பப்போ அப்படியே ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா வதங்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். நான் பீன்ஸும் கேரட்டும் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸ். அது நல்லா வதங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் அது வதங்கட்டும். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் சால்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கையளவு பார்த்தீங்க இல்லையா, அந்தளவுக்கு நான் கல்லுப்பு எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மஷ்ரூம் ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு. அதில் விட்டமின் பி சத்து இருக்குது. அண்ட் செலினியம்னு சொல்லிட்டு ஒரு சோர்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வரத்துக்கு இல்லை டயபெட்டிஸ் வரது எல்லாமே தடுக்கும். அண்ட் கேன்சர் வர்றது கூட உங்களுக்கு தடுக்கும். அந்தளவுக்கு ஹெல்த்தியான வெஜிடபிள் இது. இது தமிழில் காளான் அப்படின்னும் சொல்லுவாங்க. உங்களுக்கு ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இது சாப்பிட்லாம். உங்களுக்கு ரெட் பிளட் செல்ஸ் இது இன்க்ரீஸ் பண்ணும். இது மாதிரி நிறையவே சொல்லிகிட்டே போகலாம். இது உங்களுக்கு அயன் சத்து இருக்கிறதுனால நல்லா ஹேர் க்ரோத் இருக்கும். உங்களுக்கு ஸ்கின் ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம் இந்த மஷ்ரூமு. இப்போது நம்ம கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மஷ்ரூமில் கொழுப்பு சக்தி கம்மியாக இருக்குது. அண்ட் ப்ரோட்டீனும் ஜாஸ்தியாக இருக்குது. ஃபைபர் கண்டென்ட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் இன்னும் சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். பாருங்கள், அது நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வதங்கட்டும். அந்த மஷ்ரூம்லேயே தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கிடும். இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியே இவ்வளோ இருக்குது. கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தயிர் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மஷ்ரூமுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அது கொஞ்சம் டெண்டராக வச்சுக்கும். உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த மஷ்ரூம் அப்படியே ஜூஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம தயிரை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா சாஃப்டாக வரும். பாருங்க, நல்லா கொதிக்குது. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வத்துற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 2 கிளாஸ் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
நான் வந்து 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 2 கப் தண்ணியும் 2 கப் தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுருங்க. அது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கப் பாஸ்மதி அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். அது நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்துட்டுருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது ஒரு 2 கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை காரம் கம்மியாச்சுன்னா ஒரு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மூடி விசில் விட்டுறலாம். ஸ்டீம் வரட்டும். கொஞ்சம் ஸ்டீம் வந்த பிறகு விசில் போட்டுருங்க. ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதும். விசில் விட்டாச்சு. கொஞ்ச நேரம் அதை விட்டுருங்க, ஆற விட்டுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஆறின பிறகு அந்த விசில் எடுங்க. ரெடி ஆயிடுச்சு, பார்க்கலாம். வாவ், சுட சுட நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி ரெடி. எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். போக வருது, அப்படியே ஸ்மெல் வந்து தூக்குதுங்க. இப்போவே வந்து நாக்கு எச்சி ஊறுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த ஹெல்த்தியான மஷ்ரூம் பிரியாணியை எல்லோரும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.